ChatGPT பேசிக்கலி நீங்கள் நான் chatல ட்ராப் பண்ணுற இந்த லிங்க் chat.com இதை விசிட் பண்ணி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். இது ஒரு OpenAI என்றப்படுற கம்பெனியால் லான்ச் பண்ணப்பட்ட ஒரு chat இன்டர்ஃபேஸ் பேஸ்ட் அப்ளிகேஷன். ஸோ ஏஐ என்பது, அதாவது செயற்கை நுண்ணறிவு என்று தமிழில் சொல்லுவோம், இப்போ கூட பேசப்பட்டு கொண்டிருக்கிற ஒரு விஷயம். பட் அது 1950s இருந்தே, அதாவது எங்களோட ஸ்ரீலங்கா இண்டிபெண்டன்ஸ் வர்ற அந்த டைம், அந்த காலப்பகுதிகளில் இருந்தே பழக்கத்துக்கு உட்பட்டு வர ஒரு சொற்பிரயோகமாகும். ஸோ அந்த ஏஐ பூம் அண்டது எப்போ நடந்ததுண்டா லேட் 20s, அதாவது 2000 ஆண்டுக்கு மேற்பட்ட காலப்பகுதிகளில். ஸோ லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்ஸ், அதாவது LLMs சொல்லி சொல்லுவோம், அது ஒரு வகையான நியூரல் நெட்வொர்க். இந்த நியூரல் நெட்வொர்க் வச்சு இந்த நியூரல் நெட்வொர்க்கின் அடிப்படையில் தான் ChatGPT என்ற எல்லா ப்ராடக்ட்ஸும் வேலை செய்யுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு மனசுன்ற மூளை. O லெவலில் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன், நீங்கள் நிறையா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு மூளையில் இருக்கிற களத்தில் பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் பிரெயின் செல் அந்த நியூரான்னு சொல்லுவோம். அந்த நியூரானை மேத்தமெட்டிக்கல், அதாவது கணித ரீதியாக மாடல் பண்ணி உருவாக்கின ஆர்டிஃபிஷியல் நியூரான் தான் பெர்செப்ட்ரான். நிறைய பெர்செப்ட்ரான் சேர்ந்து ஒரு நியூரல் நெட்வொர்க் லேயர் உண்டாகும். ஸோ உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேரில் சும்மா பேசிக் இமேஜ் வந்து காட்டுறேன். ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் நம்ம நியூரான் என்ற செல், இது பெர்செப்ட்ரான் என்ற ஆர்டிஃபிஷியல் மேத்தமெட்டிக்கல் மாடல். ஸோ இப்படி பல செல்ஸ்கள் உண்டாகி ஒரு லேயர் உண்டாக்குது. ஒரு லேயரில் ஒரு பர்டிகுலர் என்ன சொல்கிறது, ஒரு தனிப்பட்ட திறமைக்கு, இல்லாட்டி ஒரு ஃபங்க்ஷனாலிட்டிக்கு, இல்லாட்டி ஒரு மெமரிக்கு ஒரு குரூப் ஆஃப் நியூரல் நெட்வொர்க்ஸ் காரணமாக இருக்கும். எங்களோட மூளையிலையும் சரி, ஏஐலையும் சரி. ஸோ இந்த மாதிரி பல நியூரல் நெட்வொர்க் சேர்ந்து உருவாக்கப்படுற LLM கூகுள் 2016 ஒரு ரிசர்ச் பேப்பர் லான்ச் பண்ணுவாங்க, BERT என்று சொல்லி. அதுதான் ஏஐக்கு, அந்த LLM இல்லாட்டி ஜென்ரேட்டிவ் ஏஐக்கு ஒரு அடிப்பகுதி, ஒரு ஃபவுண்டேஷனாக அமைஞ்சது. அதுலேருந்து டெவலப் பண்ணி வந்தது தான் OpenAI என்ற கம்பெனி. அவங்க ChatGPT-யை லான்ச் பண்ணி இதுவரைக்கும் வரலாறுலே ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் யூசர்ஸ், அதாவது அதிகப்படியான யூசர்ஸ் சைன் அப் பண்ணி ரெக்கார்ட் பிரேக் பண்ண ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இந்த ChatGPT-ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த ChatGPT ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முதல் சிம்பிளாக நீங்கள் ஆல்ரெடி ChatGPT யூஸ் பண்ணாக்கள் நிறைய ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க, காய்ச்சி பார்த்துருப்பீங்க. எனக்கு தெரிஞ்ச சர்க்கிள்குள்ளே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் மேட்டது ஏர்லி லேர்னர்ஸ் விடுற பிரச்சனை அந்த ஃபவுண்டேஷன். அதே ஒரு ப்ராடக்ட் என்னென்னு ஒர்க் பண்ணுது, என்ன அடிப்படை தியரியில் ஒர்க் பண்ணுதுன்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் அதை நீங்கள் அதுலேருந்து ஏழுமான அளவு மேக்ஸிமம் அவுட்புட்டை எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். எனக்கு தெரிஞ்ச ஆட்கள் கூடுதலாக ஸ்டூடெண்ட்ஸ் நடுக்க ChatGPT கேட்குறது சமரைசிங். இந்த ஒரு பெரிய பந்தியை கொடுத்துட்டு சமரைஸ் பண்ணு, இல்லாட்டி இந்த பந்தி என்ன வாட் இஸ் திஸ், சும்மா ஒன்றும் கேட்காம காப்பி பேஸ்ட் கூட பண்ணி போட்டு ChatGPT என்ன கதைக்கும் சொல்லுதுன்றதை கேட்குறதுக்கு ட்ரை பண்ணுவோம். ஸோ நிறைய பேர் பிஸியில் இல்லாட்டி பஞ்சியில் செய்வோம், இல்லாட்டி அது தெரியாமல் கூட நாங்கள் என்ன சொல்கிறது, ஒரு ChatGPT-ட்ட கேட்குற கேள்விகளை ஒழுங்காக கேட்காமன்றோம். ஸோ இந்த கேள்விகளை தான் நாங்கள் ப்ராம்ப்ட்னு சொல்லுவோம். ப்ராம்ப்ட்னா என்ன, பேசிக்கலி ஒரு கான்வர்சேஷனில் கொடுக்குற செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், இல்லாட்டி அந்த கான்வர்சேஷனில் கேட்கப்படுற கேள்விகள், சென்டென்சஸ், வசனங்கள். ஸோ இந்த ChatGPT என்னப்படுற LLM, அதாவது லார்ஜ் லாங்குவேஜ் மாடல்,
இன்டர்நெட்டில் இது வரைக்கும் 2023 ஜூலை வரைக்குமான எல்லா டேட்டாலையும் ட்ரெயின் பண்ணப்பட்டிருக்கும். ஸோ இதையும் கூகுளையும் கம்பேர் பண்ணி பார்ப்போம். நீங்கள் கூகுளில் என்ன தேர்றன்னு சொல்லி டைப் பண்ணி சர்ச் பண்ணால் இருக்கிற கான்டென்ட்டை அப்படியே காட்டணும், எந்தவித மாற்றமும் இல்லாமல். ஸோ இவங்களோட அந்த யூசர் இன்டர்ஃபேஸ், அதாவது இந்த ப்ராடக்டோட பட்டனுகள், இந்த சர்ச் பார்கள், நீங்கள் யூஸ் பண்ணுற ஃப்ளோ வந்து எல்லாமே ப்ரீ டிசைன், உங்களுக்கு இன்ஃபர்மேஷனை அப்டெயின் பண்ணதுக்கு ஈஸியாக வடிவமைச்சிருக்காங்க. பட் ஒரு எல்எல்எம்ன்றது இதே டேட்டா தான் இது டைம் இருக்குது. பட் நீங்கள் என்னத்தை கேட்குறீங்களோ அதை வச்சு கொண்டு தான் நான் ஆன்சர் சொல்ல போகுது. ஸோ எல்லாம் தெரிஞ்ச ஒரு ஆளுக்கு நிறைய யூசர்ஸ் யூஸ் பண்ண போகிறாங்க. ஒவ்வொரு யூசரும் ஒவ்வொரு மாதிரியான ஆப்ஜெக்டிவோடு இருக்கணும். ஸோ அந்த ஆப்ஜெக்டிவை நீங்கள் ஒழுங்காக முதலாவது கொஷன் இல்லாட்டி முதலாவது கேள்வியிலே தெரிய பண்ணி அங்கால நீங்கள் அடுத்தடுத்த கான்வர்சேஷனில் லைக் பில்டப் பண்ணி கதைச்சு கொண்டு போய்க்க உங்களுக்கு அந்த வார அவுட்புட்டோட அளவு குறையும். இதை நாங்கள் ஹெலூசினேஷன் சொல்லி சொல்லுவோம். அதாவது நிறைய பேருக்கு ஒழுங்கான கேள்வியை கேட்க தெரியாது. இதுதான் விஷயம்னு நம்ம மண்டைக்குள்ள தெரியும். பட் அதை இன்னொரு ஆள்கிட்ட கன்வே பண்ணிக்க அந்த ஆளுக்கு விளங்குற பாஷையில நாங்கள் கேட்கணும். ஸோ இது எல்லாருக்கும் இருக்குது. இதே மிஸ்டேக்கை தான் நாங்கள் ChatGPT-யோட கேட்க பண்ணுறோம். ஸோ இந்த ப்ராம்ப்ட்ஸை என்னென்று நாங்கள் கட்டமைக்கிறது, அதாவது டிசைன் பண்ணுறது ரெண்டதை பற்றின படிப்பை தான் நாங்கள் ப்ராம்ப்ட் என்ஜினியரிங்னு சொல்லி சொல்லுவோம். இது இந்த எல்எல்எம்ஸ் எல்லாம் வந்த பிறகு இப்போ இண்டஸ்ட்ரியில், அதாவது ஐடி இண்டஸ்ட்ரியில் வளர்ந்து வர்ற ஒரு டைப் ஆஃப் என்ஜினியரிங் துறை. ஸோ இந்த ப்ராம்ப்ட்ஸில் நாங்கள் ChatGPT-யை பொறுத்த வரைக்கும் 2 டைப் ஆஃப் ப்ராம்ப்ட்ஸ் இருக்கும். ஒன்று சிஸ்டம் ப்ராம்ப்ட், அதாவது ஆஸ் அ சிஸ்டம் நீ என்ன செய்யணும், பேசிக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் நிறைய பேர் ஓகே நான் கூட காய்ச்சிட்டு போகிறேன், இது வரைக்கும் காய்ச்சதில் எதுவும் கொஷின்ஸ் கேள்விகள் யாருக்கும் இருந்தால் கையெழுத்தலாம், இல்லாட்டி அன்மியூட் பண்ணி கதைக்கலாம், ஒரு மெசேஜ் சேட்டில் போடலாம், தமிழ்லேயே போடுங்க. யா ஸோ இந்த ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் வரும். ஒவ்வொரு யூஸ் கேஸ் பொறுத்த மாதிரி நாங்கள் இந்த ப்ராம்ப்ட்ஸை டிசைன் பண்ணிட்டு போவோம். இந்த ப்ராம்ப்ட்ஸை டிசைன் பண்ணுறதுக்கு, அதாவது வடிவமைக்கிறதுக்கு நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டைலிங் பேட்டர்ன், அதாவது டைப் பண்ணுற விதம், அதை மார்க் டவுன் சொல்லி சொல்லுவோம். உதாரணமாக இப்போ இது ChatGPT-க்கு போனோன்னே அது உங்கள்கிட்ட 4 ஆப்ஷன்ஸ் கேட்டிருக்கு. அதில் லெட்ஸ் சே give me tips to overcome procrastination. முதலாவது create a recipe using ingredients from my kitchen. Generate. ஸோ இப்படி வேகா கேட்டால் அது உங்களுக்கு ஒன்லைனில் ஆன்சரை தருது. நான் லெட் மீ மேக் இட் பிகர். செஷன் ஒரு ரீஃப்ரெஷ் பண்ணி போட்டு generate a question generate a document. ஒரு டாக்குமெண்ட் ஒன்று ஜென்ரேட் பண்ணி பாருங்க. ஸோ சிம்பிளாக ஒன்லைன்லேயே ஆன்சர் கொடுக்குறேன்னு உண்மையாக அப்படி ப்ராம்ப்ட்ஸ் கொடுக்குற இல்லை. நான் உங்களுக்கு எதை ராங்காக செய்கிறோம்னு காட்டினா தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் விடுற பிள்ளைகள் ஈஸியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இது உங்களுக்கு அவுட்புட் பண்ணி வர ஸ்டைல் இருக்குது தானே, போல்டு மெட்டது, ஹெட்டிங், சப் ஹெட்டிங், டெக்ஸ்ட், இதை ஃபுல்லாக நீங்கள் காப்பி பண்ணி, இது ஃபுல்லாக ஜென்ரேட் ஆகி முடிஞ்சு நான் காப்பி பண்ணுறேன். கூகுள் டாக்ஸ்லேயோ இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர்லையோ நீங்கள் பேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா
chat செஷன் முடிஞ்சோடனே உங்களுக்கு இந்த காப்பி பட்டன் காட்டப்படும். இதை காப்பி பண்ணி ரைட். இப்போ இதில் இந்த ஹேஷ்டேக் மாதிரியான விஷயங்கள், மற்றது டபுள் ஸ்டார் அதாவது அஸ்ட்ரிக்ஸ், மற்றது ஹைஃபன் அதாவது மைனஸ் குறியீடு, இந்த மாதிரியான குறியீடுகள் நோட்டேஷன்ஸ் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். இதைத்தான் நாங்கள் மார்க் டவுன் சின்டாக்ஸ்ன்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ இன்புட்டை அவுட்புட்டை நீங்கள் கொடுக்குற டேட்டாவை ChatGPT அனுப்புற இந்த ப்ராடக்ட்டுக்கு மார்க் டவுன் சின்டாக்ஸ் மூலமாக தான் ப்ராம்ப்டோட ஸ்ட்ரக்சர் கம்யூனிகேட் ஆகும். ஸோ இது அப்ளிகேஷனுக்கு அப்ளிகேஷன் வேறு. இப்போ ChatGPT மாதிரி கூகுளோட பாட் இருக்குது, மற்றது நிறைய வந்துருக்கு. இப்போ ChatPDF இருக்குது. ஸோ ஒவ்வொரு வகையான AWSோட பார்ட்டி ராக்னு சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு LLMம் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் அவங்களுக்குன்ற ஒரு ப்ராம்ப்ட் ஸ்ட்ரக்சரிங் சின்டாக்ஸ் வந்து வச்சுருக்கேன். ஸோ இந்த மார்க் டவுனை வச்சுக்கொண்டு இது கம்யூனிகேட் பண்ணுறதால நீங்களும் ப்ராம்ப்டுகள் கொடுக்க இந்த மாதிரியான குறியீடுகள், அதாவது பெரிய ஹெடிங் வந்தால் 5 ஹேஷ் வரைக்கும் போடலாம். ஒரு ஹேஷ் போட்டால் ஹெடிங் 1, ஹெடிங் 2, ஹெடிங் 3. ஸோ உங்களோட நீங்கள் கேட்க போகிற கேள்வி இல்லாட்டி அதில் கொடுக்க போகிற செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஹேஷ்டேக்ஸ் போட்டு அதோட என்ன சொல்கிறது அந்த சீனியாரிட்டி லெவலை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணலாம். அதே மாதிரி டபுள் ஸ்டார் போட்டிங்கன்னா இது வந்து போல்டான விஷயங்கள், அதாவது நோட்டபிளான பாயிண்ட்ஸ். நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் எழுதிக்க ஒரு முக்கியமான விஷயத்தை என்னென்ன ஹைலைட் பண்ணி காட்டுவீங்களோ அதுக்கு யூஸ் பண்ண போகிற குறியீடை யூஸ் பண்ண மாதிரி தான். பட் அதை மார்க் டவுன் சின்டாக்ஸுக்கு மாற்றி இன்புட்டாக கொடுத்தீங்கன்னா அதுக்கு வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் இன்னொரு ப்ராம்ப்ட் டெக்னிக் லைக் முதலாவதா உங்களோட நீங்கள் கொடுக்கப்படுற இன்புட் ப்ராம்ப்டில் ஸ்டார்டிங்கில் சொல்ல வேண்டியது என்ன ஆப்ஜெக்டிவ் என்ன சொல்கிறது அச்சீவ் பண்ண போகிறீங்கன்றது. இதை ரீசெண்டாக லான்ச் பண்ண எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ரிசர்ச் பேப்பர். இதில் இவர் என்ன சொல்கிறது ப்ராம்ப்டில் என்னென்ன மாதிரி யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தார். இதை வச்சு தான் இப்போ நிறைய மீடியம் ஆர்டிகல்ஸோ இல்லாட்டி நீங்கள் லிங்க்டின்ல பார்க்குற விஷயங்களோ இல்லாட்டி யூடியூப்ல சொல்கிறதோ எல்லாத்துக்கும் பேஸாக இருந்தது. ஸோ ஒவ்வொரு ப்ராம்ப்ட் கேட்டகரி என்ன ஒவ்வொரு கைஸ் ஜஸ்ட் 1 minute தண்ணி வந்து குடிச்சிட்டு வரேன். ஓகே, ஐம் பேக். சாரி, நாள் ஃபுல்லாக தொடர்ந்து வேலை செஞ்சு வந்துருந்தேன்னா எனக்கு மைண்ட் பிளாங்க். ரைட், செஷனை கண்டினியூ பண்ணோம். ஒவ்வொரு ப்ராம்ப்ட் டைப்ஸுக்கும் ஒவ்வொரு செனாரியோ இருக்குது. உதாரணமாக ரிக்வயர்மெண்ட் ஸ்டிமுலேட்டர், இவர் வந்து ஸ்டார்டிங் ரிக்வயர்மெண்ட் ஸ்டிமுலேஷன் தான் முதல்ல பேட்டர்ன். ஸோ ரிக்வயர்மெண்ட் ஸ்டிமுலேஷன்ன்றது நீங்கள் ஒரு செட் ஆஃப் இனிஷியல் ரிக்வயர்மெண்ட்ஸ், அதாவது தேவைகள்னு சொல்லுவோம். ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செய்ய போகிறீங்களா, இல்லாட்டி ஒரு நீங்கள் வேலை செய்ய ஒரு பஸ் வந்து உங்களுக்கு இந்த ஆப்புக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லி தராரா, இல்லாட்டி உங்களோட யூனிவர்சிட்டிலேயோ உங்களோட ஸ்கூல் ப்ராஜெக்ட்லேயோ உங்களோட டீச்சர்ஸ் உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன விஷயங்களை நீ செய்யணும் அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிடுங்க. அதை நாங்கள் ரிக்வயர்மெண்ட்ஸ் சொல்லுவோம். அந்த ரிக்வயர்மெண்ட்ஸை ஸ்டிமுலேட் பண்ணுறது, அதாவது ChatGPT முதலாவது எனக்கு என்னென்ன ரிக்வயர்மெண்ட்ஸ் இருக்குது, நீ என்னென்ன செய்யணும், என்னென்ன ஸ்டெப்ஸை வச்சுக்கொண்டு எனக்கு என்னென்ன மாதிரியான அவுட்புட் தரும். மற்றது அவுட்லைன் எக்ஸ்பான்ஷன் பேட்டர்ன் ஒன்று சொல்லி ஒன்று இருக்குது. அது வந்து இப்போ ஸ்டார்டிங்கில் இன்புட்டாக கொடுக்குற இன்ஃபர்மேஷனை நாங்கள் சின்னனாக கொடுப்போம்.
லெட்ஸே நீங்கள் ஒரு பிளாக் ஆர்டிக்கல் எழுத போகிறீங்க, இல்லாட்டி ஒரு கதை ஒன்று எழுத போகிறீங்க. எக்ஸாம்பிளாக நாங்கள் விக்ரம் படத்தில் பாட்டு எடுப்போமே, விக்ரம் படத்தில் பாட்டு அப்படி வரும்னு சொல்லி ஒரு ரைட்டர், அதாவது லோகேஷ் கனகராஜ் எழுத யோசிக்க ஸ்டார்டிங்கில் ஏதாவது ஒரு மெயின் பிளாட் இல்லாட்டி ஒரு சின்ன சீன் தான் தொடங்கி அதை அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போகிறது. இந்த கேரக்டர் இதோட கனெக்ட் ஆகணும், ஸோ ஆன் அண்ட் ஸோ ஃபோர்த். ஸோ அதே எக்ஸாம்பிளாக செஞ்சால் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். Imagine our Kanagara Indian cinematic industry. So you are Lokesh Kanagaraj, the Indian, the director in the Indian cinematic industry. And internetல இருக்கிற லோகேஷ் கனகராஜை பற்றின டேட்டாவில் ட்ரெயின் பண்ணப்படுற அந்த எல்எல்எம், அந்த மெமரி டேட்டா ஸ்டார்டிங்கில் டைப் ஆகும். ஸோ இது ஒரு நான் ஸ்டார்டிங்கில் சொன்ன ப்ராம்ப்ட் டைப்ஸில் சிஸ்டம் ப்ராம்ப்ட் ஸ்பெசிஃபிகேஷன் சொல்லி சொல்லுவோம். அதாவது நீ இன்ன ஆளாக இருந்துக்கொள். ஸோ யூ ஆர் சப்போஸ் டு ரைட் அ ஸ்கிரிப்ட் for me on about Vikram 2, அதாவது ரோலெக்ஸ் 2 கதை இந்த மாதிரி வரும்ன்றதை ChatGPT ப்ரெடிக்ட் பண்ணி வச்சு பார்ப்போம். about the story of Rolex. Start with the initial plot. Scene with the main character, அதாவது antagonist சொல்லுவோம், and keep on developing the story outline progressively. ஸோ இதுதான் நாங்கள் ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன அந்த அவுட்லைன் எக்ஸ்பேண்டர் பேட்டர்ன். அதாவது ஒரு சின்ன விஷயத்தை சொல்லிட்டு அதை கண்டினியூஸாக இம்ப்ரூவ் பண்ணி கொண்டு போகிறது, இல்லாட்டி எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போகிறது. இதுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய பேசிக் சிஸ்டம் ப்ராம்ப்ட் டைப். I need you to generate an image that describes each scene in a creative and concise manner. ஸோ இதில் நான் கொடுக்குற இந்த லைன் தான் ரிக்வயர்மெண்ட் ஸ்டிமுலேட்டர்னு சொல்லுவோம். அதாவது ஒரு சிஸ்டம் ப்ராம்ப்டை கொடுத்துட்டேன், எனக்கு என்ன தேவை, என்ன ஆப்ஜெக்டிவ் அச்சீவ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன், என்ன மாதிரி எக்ஸ்பேண்ட் பண்ணி கொண்டு போகணும் அதையும் ஸ்பெசிஃபை பண்ணிட்டேன். இதுக்கு கீழே என் ரிக்வயர்மெண்ட்ஸ் இப்போ நான் சொல்லுவேன் கன்சைஸ் மேனர். ஸோ கூட இங்கிலீஷில் இருக்குன்னு சொல்லி ஒருத்தர் கன்ஃபியூஸ் பண்ண வேணாம். நீங்கள் இதே விஷயத்த தமிழில் கேட்டாலும் ChatGPT ஜென்ரேட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். தமிழ் டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடிய லெவலில் இப்போ இருக்குது. பட் தமிழில் அவுட்புட் வரைக்கும் கொஞ்சம் ஹெல்சினேட் ஆகலிக்கிடும். அதாவது அவுட்புட்ஸ் உங்களுக்கு லைக் ஒழுங்காக வராது. ஸோ அதெல்லாம் நான் இப்போதைக்கு அவாய்ட் பண்ணுறேன். பட் கடைசியில் உங்களுக்கு தமிழை வச்ச ஒரு எக்ஸாம்பிளும் செஞ்சு காட்டுறேன். என்டரை கொடுத்துட்டு போனால்
ஓகே. ஸோ இதில் உங்களுக்கு 3 சீன்ஸும் வந்துட்டு முதலாவது சீனில் ரோலெக்ஸ் ஏர்லி மிட் ஏஜ் 40, அதாவது 40 வயசில் ஷார்ட் டெய்லர் சூட், கூல் லுக்கிங், காசுக்காக விளையாடுறவன் அண்டு அந்த பேசிக் ப்ளாட்டை ஸ்டார்ட் பண்ணுது. அதுக்கு பிறகு ஜென்ரேட் பண்ண வேண்டிய இமேஜுக்கு அதுவே ப்ராம்ப்டை டிசைன் பண்ணி தந்திருக்கு. இந்த ப்ராம்ப்டை வச்சுக்கொண்டு நான் என்னென்ன இமேஜ் ஜென்ரேட் பண்ணணும்னு சொல்கிறேன். இது வந்து ChatGPT லைக் லேட்டஸ்ட் ஆப்ஷனுக்கு மட்டும்தான் செய்யலாம். இப்போ நான் யூஸ் பண்ணுற அக்கௌண்ட்டுக்கு இல்லை, பட் இதை நான் காப்பி பண்ணி ப்ரோ அக்கௌண்ட்டுக்கு போட்டு காட்டுறேன். 2வது சீன், 3வது சீன், சீன் 4. இப்போ நான் கீப் கண்டினியூவிங் த பிளாட். இதில் இப்போ நான் ஸ்டார்டிங்கில் இவர் முதல் 3 சீனும் எங்கள்கிட்ட தந்து ஒரு ஸ்டோரியோட பேஸை போட்டுட்டார். வேணேன் இதை வச்சு கொண்டு கேட்டுட்டு போகலாம். நான் இன்டர்னல் லைக் இதுக்கு பிற நான் கொடுக்க வேண்டிய மெசேஜஸ் கூட கொடுக்க தேவையில்லை. ஸ்டார்டிங்லேயே ப்ராம்ப்ட் பேட்டர்ன்ஸ் இல்லாட்டி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பிரின்சிபல்ஸை யூஸ் பண்ணி வடிவாக ஸ்ட்ரக்சர் பண்ணுறதால கீப் கண்டினியூவிங் த ஸ்டோரின்னு சொல்லி அடிச்சு விட்டா சீன் 4, 5, 6 அதை கண்டினியூஸாக ஜென்ரேட் பண்ணி கொண்டு இருக்கும். இப்போ நான் ஒரு மேட்ட அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி உங்களுக்கு ஒரு இமேஜஸ் ஜென்ரேட் பண்ணி காட்டுறேன். ஸோ இதை நாங்கள் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் பிளே கிரவுண்டுன்னு சொல்லுவோம். இது ChatGPT ப்ளஸ் யூசர்ஸுக்கு ஆக்சஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ChatGPT அக்கௌண்ட் இல்லாதவர்கள் புதுசாக க்ரியேட் பண்ணது உங்களுக்கு ஃப்ரீ வெர்ஷன், அதாவது GPT வெர்ஷன் 3.5 தான் வரும். ChatGPT 4o அதாவது இதில் காட்டுறது. ஸோ 4+க்கு வர மாடல்ஸுக்கு தான் இமேஜ் ஜென்ரேஷன் கேப்பபிலிட்டிஸ் இருக்குது. இதில் நீங்கள் ப்ளே கிரவுண்ட் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீசெட்ஸ்ன்னு சொல்லி காட்டும். இதில் இமேஜ் ஜென்ரேஷனை எனேபிள் பண்ணிங்கன்னா இது ரன் ஆகி கொண்டிருக்க தொடர்ந்து கண்டினியூ பண்ணுறேன். ஸோ 2வது, 3வது, 4வது, 5வது, 8வது சீன் வரைக்கும் லைக் அடுத்தடுத்த அவுட்புட் குயிக்காக ஜென்ரேட் ஆகிட்டு. ஸோ இதில் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கில் இந்த வள லைன்ஸும் இதுக்கு பிறகு நான் குட்டி குட்டி ரெக்வயர்மெண்ட்ஸ் கொடுத்தா அது ஜென்ரேட் ஆகி கொடுக்கும். ஸோ உங்களுக்கு ரெலவெண்ட்டாக பிரயோசனமான ஸ்டடிங் யூஸ் கேஸ் எக்ஸாம்பிளுக்கு வருவோம். இது எனக்கு கூட ஹெல்ப் பண்ண ஒரு மீடியம் ஆர்டிக்கல், அதாவது அல்டிமேட் கைட் ஆஃப் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் யூஸிங் ChatGPT லேர்னிங். இதில் சட்டையும் போடுறேன். ஆரோ ஸ்க்ரீன் தெரியுதுன்னு சொன்னது தெரியுதா? கைஸ் ஓகே, தெரியாட்டி யாராவது ஒரு ஆள் கை வைத்துங்க. ஸோ இதில் இவல் பேசிக் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான, அதாவது ஸ்டடி பிளான் க்ரியேட் பண்ணுறதுக்கு நிறைய பேர் A-level படிக்க வைக்கையோ இல்லாட்டி யூனிவர்சிட்டி படிக்க போக வைக்கையோ என்னத்தை படிக்கணும், என்னென்ன பிரேக்கில் படிக்கணும்னா அந்த ஆர்கனைஸ்ட் இல்லாமல் எஃபிஷியண்ட்டாக ஸ்டடி பண்ண இல்லாமல் இருக்கணும். ஸோ அவேல் மாதிரியான ஆட்களுக்கு இதில் பேசிக் ப்ராம்ப்ட் தந்திருக்கேன். I need you to help me organize my study time for subject topic. Can you create a study plan for me including breaks, practice and exercises? ஸோ இந்த ப்ராம்ப்டை கொடுத்துட்டு இதில் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ண வேண்டிய விஷயம், அதாவது இதில் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டிருக்கீங்கன்னா தானே சப்ஜெக்ட் ஆர் டாபிக், இதில் நீங்கள் என்னத்தை படிக்க போகிறீங்க. அதாவது கோடிங் படிக்க போகிறார்கள், எனக்கு கோடிங் அங்கே கொடுக்கலாம். இல்லாட்டி உங்களோட பயோ, மேத்ஸ், கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், ஆர்ட்ஸ், காமர்ஸ் என்ன சப்ஜெக்டோ அந்த சப்ஜெக்டையும் கொடுத்து ஸ்லாஷ் போட்டு டாப்பிக்கை கொடுக்கலாம். மற்றது மெமரைஸ் கீ இன்ஃபர்மேஷன்ஸ், அதாவது முக்கியமான விஷயங்களை பாடமாக்குறதுக்கு.
நாலேஜ் அப்ளை பண்ணுறதுக்கு கம்பேர் அண்ட் கண்ட்ராஸ்ட் மற்றது ஏதோ ஒரு ஸ்கில் ஒன்று விட்டுட்டீங்க நீங்கள் என்னது ஒரு ஸ்கில் ப்ராக்டிஸ் பண்ணீங்க இந்த பர்டிகுலர் ஸ்கில்ல பிள்ளை விட்டுட்டீங்க அந்த ஸ்கில்ல டிஸ்கிரைப் ஒரு ப்ராம்ப்ட் வேரியபிளாக கொடுத்து டிஸ்கிரைப் த மிஸ்டேக் இஃப் யூ கேன் ப்ராக்டிசிங் ஸ்கில்ல ப்ராக்கெட்டுக்குள்ள இது ரெண்டும் ப்ராம்ப்ட் வேரியபிள்ஸ் மாறக்கூடிய விஷயங்கள். கேன் யூ எக்ஸ்பிளைன் வாட் வென்ட் ராங் அண்ட் ஹவு ஐ கேன் அவாய்ட் மேக்கிங் த மிஸ்டேக் இன் ஃபியூச்சர். ஸோ இங்கிலீஷ் உங்களுக்கு தெரியாட்டியும் இந்த வேரியபிள்ஸ் இதுகளை மட்டும் இன்டர்நெட்டில் இந்த ப்ராம்ப்டை காப்பி பேஸ்ட் பண்ணி அந்த வேரியபிள் வேல்யூஸை மாற்றி உங்களால் யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். பட் இதுதான் நிறைய பேர் செய்கிறது, சம்மரைஸ் லாங் டெக்ஸ்ட். அதாவது ஒரு பெரிய காம்ப்ளிகேட்டட் டாபிக் ஒரு ஆர்டிக்கல் இருக்குது, அதில் இந்த கான்டென்ட்டை சம்மரைஸ் பண்ணி கீ பாயிண்ட்ஸ் டேக்அவேஸ் டெக்ஸ்ட் கொடுக்கலுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கு. ஸோ இது அவுட்புட் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு. ஸோ இந்த ஸ்டடி பிளானையும் இந்த ரிசர்ச் பேப்பரில் சொல்லியிருக்கிற இந்த ப்ராம்ப்ட் அதாவது இன்டராக்டிவ் பேட்டர்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது, கொஷன் ரிஃபைன்மெண்ட், ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச்சஸ், இதில் இருக்கிற டெக்னிக்ஸையும் யூஸ் பண்ணி உங்களுக்கு இப்போ உங்களோட பர்சனல் படிப்பு தேவைகளை ஆட்டோமேட் பண்ணுற மாதிரி ஒரு கஸ்டம் ஜிபிடி இல்லாட்டி ஒரு ப்ராம்ப்ட் டெம்ப்ளேட் உருவாக்க போகிறோம். ஸோ புது சாட் செஷன் ஒன்று ஓப்பன் பண்ணுவோம். இதில் நான் கொடுக்க போகிறேன் ஐ ஆம் அ பிகினர் in the following topic. ஸோ ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு சொன்னேன்னா ப்ராம்ப்ட்ஸ் டிசைன் பண்ணாக்க மார்க் டவுன் சின்டாக்ஸ் யூஸ் பண்ண முடியும். ஸோ இதில் நான் ஹெட்டிங் கொடுக்க போகிறதால சிஸ்டம் ப்ராம்ப்ட் அண்ட் ஸ்பெசிஃபை பண்ணி அதில் மார்க் டவுன் ஹெட்டிங் ஒன்று கொடுக்குறேன். அதாவது நான் ஒரு பர்டிகுலர் டாப்பிக்கை லேர்ன் பண்ணுறதுல சரியான பிகினர். ஐ வாண்ட் யூ to be my teaching assistant. அதாவது ஒரு சின்ன வயசுல எல்லாம் நாங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணாக்க உங்களுக்கு வீட்டில் பக்கத்துல இருந்து ஒரு விஷயத்த கண்டினியூஸாக சொல்லி கொடுக்குறது தான் மேட்ரு பண்ண. நீங்கள் ஸ்கூலுக்கு போனாலோ இல்லாட்டி பப்ளிக் பெரிய க்ரௌடில் இருக்கிற குரூப் கிளாஸஸ்லேருந்து லேர்ன் பண்ணிக்க உங்களுக்கு ஒழுங்கான பர்சனல் கைடன்ஸ் வராது தானே. பட் இதுவே நீங்கள் பர்சனல் கிளாஸ் போகிறார்கள் இல்லாட்டி வீட்டில் அம்மா அப்பா அண்ணா மேர்கிட்ட சொல்லி கொடுக்குறார்கள், அவள் பக்கத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லி அது உங்களுக்கு விளங்கிட்டா இல்லையா என்றதை கன்ஃபார்ம் பண்ணி உங்கள்கிட்ட திருப்பி கேட்டு அதை உங்களை பெர்மனன்ட் மெமரியில் பதிகிற மாதிரி பண்ணுவாங்க. ஸோ அந்த இதில் சொல்லப்பட்ட மெமரைஸ் கீ இன்ஃபர்மேஷன் டெக்னிக் அதைத்தான் நாங்கள் இதில் செய்ய அச்சீவ் பண்ண போகிறோம். ஸோ ஐ வாண்ட் யூ டு பி மை டீச்சிங் அசிஸ்டன்ட் ஹூ வில் ஆஸ்க் மீ questions from the given information from my syllabus. ஸோ ஏன் மை சிலபஸ்ன்னு சொல்கிறோம்டா, ஆல்ரெடி ChatGPTக்கு இன்டர்நெட்டில் இருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபெச் பண்ணி தரும். பட் இந்த ஸ்ரீலங்கன் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்ரீலங்கன் யூனிவர்சிட்டிஸில் சொல்ல ஸ்கூல்ஸில் படிக்கிறார்கள். உங்களுக்கு அண்டு கைட் புக் மற்ற ரிசோர்ஸ் புக் இதை வச்சு கொண்டு தான் பாஸ் பேப்பர் கொஷின்ஸ் கேள்விகளுக்கு எக்ஸாம் வரும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதினா தான் அதில் இருக்கிறத படித்தா தான் உங்களுக்கு மார்க்ஸ் வரும். ஸோ பிரயோசனமாக இருக்கும். அதால் சிலபஸ்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணி போட்டு இதில் 2 ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் GPT-4 யூஸராக இருந்தால் அந்த PDF அப்லோட் பண்ணலாம். பட் உங்களுக்கு அநேகமான ஆட்களுக்கு GPT-4 இல்லாத காரணத்தால் நான் காப்பி பேஸ்டிங் மெத்தடுக்குள்ளாலே இன்ஃபர்மேஷனை கொடுக்குறேன். சிலபஸ் இன்ஃபர்மேஷன் given below. I need you to generate process. Ask me 10 questions, 1 question at a time. Should be asked only after I
இதில் நான் ரூல்ஸ் எல்லாம் கொடுத்து கொண்டிருக்கேன். முதலாவது ப்ராசஸ், நீ எனக்கு 10 கேள்விகள் என்னத்துலேருந்து ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டாபிக் இல்லாட்டி அபவுட் த ஃபர்ஸ்ட் டாபிக் நாங்கள் பந்தியாக தானே கொடுக்க போகிறோம். ஒரு நேரத்தில் ஒரு கேள்வி தான் கேள்வி. அதாவது நீங்கள் கேட்க சொன்னோடனே ஒன்றடிமேண்டடியாக அந்த ரொலெக்ஸுக்கு ஜென்ரேட் பண்ண மாதிரி தொடர்ந்து 3 சீன் 4 சீன் அண்டு தொடர்ந்து எல்லா கேள்வியிலையும் கேட்டு விட்டுரும். ஸோ உங்களுக்கு அந்த இன்ட்ராக்டிவ்னஸ்ன்றது இருக்காது தானே. ஸோ அதில் நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷனை அதாவது ரிக்வயர்மெண்ட் ரிஃபைன்மெண்ட் டெக்னிக் இந்த ரிசர்ச் பேப்பரில் பார்த்தது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கிளியராக கொடுக்குறீங்க. only after you answer that question, after all 10 questions, அதாவது எல்லா 10 கேள்வியும் காட்ட முடிஞ்சோன்னா give me an evaluation on what questions what topics I am familiar of. ஸோ கேள்வி கேட்டு அதாவது உங்கள்கிட்ட முதலாவது ஒரு கேள்வி கேட்க போது நீங்கள் விடையை கொடுப்பீங்க. 2வது 3வது 10 கேள்வி வரைக்கும் போன பிறகு 11வது கேள்விக்கு கேட்குறதுக்கு முதல் ஒரு இவாலுவேஷன் ஒன்று தரப்போகுது. என்ன, நீங்கள் அந்த ஆன்சர் பண்ண 10 கேள்வியிலையும் என்ன மாதிரியான விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், என்ன மாதிரியான விஷயம் தெரியாது. அதாவது அடுத்த செட் ஆஃப் இட்ரேஷன்ஸில் உங்களுக்கு தெரியாத விஷயத்துல தான் கேட்டு அப்புறம் உடனே ஆன்சரையும் நீங்கள் கேட்டால் படிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ டைம் sorry guys, sorry for the interruption. ஏதோ ஒரு பார்ட்டிசிபெண்ட் அன்வான்ட் கண்டென்ட் ஷேர் பண்ணதால் நிப்பாட்டியிருக்காங்க. செஷனை கண்டினியூ பண்ணுறேன், திருப்பி ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுறேன். தொடர்ந்து செஷனில் ஆக்டிவாக இருக்கிற ஆட்களுக்கு நன்றி. ஸோ அங்கே விட்டுனாங்கண்டா ஃபேமிலியோ அண்ட் கிவ் இன்கம்ப்ளீட் ஆன்சர்ஸ். மார்க் மை இன்கம்ப்ளீட் ஆன்சர்ஸ். அதாவது என்ன இன்கம்ப்ளீட் ஆன்சர்ஸ், எந்த விஷயத்தில் நான் விடைகள் கொடுத்தோம். அதாவது ஒரு ஆன்சர் சொல்லிக்க ஒன்றுமே தெரியாமல் படிக்கிற ஆளுக்கும் விடையை தெரிஞ்சு கொண்டு விடையை கொடுக்குற ஆட்களுக்கும் ஆன்சர்ஸில் வேறுபாடு இருக்குங்க. அப்போ லெட்ஸே நீங்கள் மேத்ஸில் பயாலஜியில் ஒரு செல்லண்டா என்னன்னு கேட்ட கேள்விக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் யூனிட் அண்ட் ஃபங்க்ஷன், பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் அன் ஆர்கானிசம், அதாவது அடிப்படை ஒரு உயிரினத்தின் அடிப்படை கட்டமைப்பு அண்ட் ஆன்சர் கொடுத்தீங்களா இருந்தால் இது ஃபுல் ஆன்சர், இது கரெக்ட்னு சொல்லி எடுக்கலாம். இல்லை இன்கம்ப்ளீட், அதாவது பேசிக் ஃபங்க்ஷனல் யூனிட் இல்லாட்டி ஸ்ட்ரக்சரல் யூனிட் ரெண்டில் ஏதாவது ஒன்றை விட்டுட்டிங்கன்னா, ஸோ ஸ்ட்ரக்சரல் ரெண்டு விஷயம் உங்களுக்கு தெரியாது இல்லாட்டி மிஸ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ அதை ஐடென்டிஃபை தி ஆன்சர்ஸ் தட் ஐ responded in next set of iterations. அதாவது எந்தெந்த ஆன்சர்ஸ் நான் இன்கம்ப்ளீட்டாக கொடுத்தனோ அந்த செக்ஷன்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி அதை ஒரு லிஸ்ட், அதாவது அவுட்லைன் எக்ஸ்பேன்ஷன், ஒரு கண்டினியூஸாக ஒரு லிஸ்ட் வந்து ஒவ்வொரு இட்ரேஷனும் பில்ட் பண்ணி கொண்டு போகும். அந்த லிஸ்ட்டில் இருந்து உங்களுக்கு அடுத்தடுத்த கேள்வி வரும். ஸோ இதில் நாங்கள் லிஸ்ட் அண்ட் விஷயத்தை போர்டில் போடுவோம். Right, continue
அதாவது இந்த லூப் வந்து உங்களுக்கு எத்தனை இட்ரேஷன்ஸ் போகணும்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அத்தனை இட்ரேஷனை கொடுக்கலாம். இப்போதைக்கு நாங்கள் 2 இட்ரேஷன்ஸ் இல்லை 3 இட்ரேஷன்ஸ் வந்து கொடுப்போம். கொஷின்ஸ் அன்னைக்கே 5ல் 10ல் இருந்து 4 குறைச்சி விடுவோம் டைம் இல்லாதால. generate an initial list of 4 questions கொடுக்கறதால 4 topics from the syllabus information. Okay, 3 iterations. Iterations சொல்றது லூப்ஸ், அதாவது எண்ணிக்கைகள் இல்லாட்டி தடவைகள் ஒரு விஷயத்தை திருப்பி செய்யணும். இப்போ நான் சிஸ்டம் ப்ராம்ப்டை கொடுத்துட்டேன், ப்ரொசஸ் இல்லாட்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கொடுத்துட்டேன். இனி கொடுக்க வேண்டியது சிலபஸ் இன்ஃபர்மேஷன். இதுக்கு உதாரணமாக இன்டர்நெட்லேருந்து ஏதாவது எடுக்கலாம், இல்லாட்டி ஒரு விக்கிபீடியா ஆர்டிக்கல் எடுக்கும். ரைட், இதில் தேவையில்லாத கான்டென்ட் லைக் ஃபுல்லாக காப்பி ஆகிட்டு நான் தேவையில்லாத இன்ஃபர்மேஷனை தூக்கி விடுறேன். நான் 7 அளவுக்கு உங்களோட மெசேஜோட சைஸஸ் என்னென்னாக்க பாருங்க. ChatGPT 4 யூஸ் பண்ணுறாக்கள் எவ்வளவும் கொடுக்கலாம், பட் ப்ரொசஸ் பண்ணுற சைஸ் பெருசு, பட் 3.5 எல்லாம் காணாது, சின்னம் தான். ஸோ குறைச்சிட்டு சப்மிட் பண்ணுவோம். ஓகே, நான் சொன்ன மாதிரி முதல் 4 டாபிக்ஸையும் அதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி ஜென்ரேட் பண்ணிவிட்டு இப்போ ஒவ்வொரு டாப்பிக்காக எனக்கு இது கேட்குது. டாபிக்ஸ் 4 ஜென்ரேட் பண்ணது கேள்வி ஒன்று தான் கேட்குது. வாட் இஸ் அன் atom and what are its main components and atom. ஸோ இதுக்கு ஆன்சரை நாங்கள் தமிழில் கொடுத்து பார்ப்போம் வித்தியாசமாக. atom என்பது அணு என அழைக்கப்படும், அதில் புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான் காணப்படும் கம்போனன்ட்ஸில் இதை சொல்லியாச்சு. ஸோ முதலாவது நான் கொடுத்தது ஃபுல் ஆன்சர், அதுக்கு இவாலுவேஷன் தருது. ரெண்டாவது கேள்வி கேட்குது which determines the atomic number of an element, வேலன்சி. ஸோ இதுக்கு நாங்கள் இன்கம்ப்ளீட் ஆன்சர் கொடுத்து பார்ப்போம். பிழையான ஆன்சர் எலக்ட்ரான், நியூட்ரான் சொல்லி கொடுப்போமே. இப்போ இன்ஸ்டண்ட்டாக அது எனக்கு நான் கொடுத்த ஆன்சர் சரியாக பிள்ளையாண்ட விஷயத்த சிலபஸ்லேருந்து எடுத்து உங்களுக்கு லைக் சொல்லுது. ஸோ ஒன்றுமே பேசிக்காக தெரிஞ்சு போட்டு இப்போ நீங்கள் எந்த லெக்சர்ஸ்லேயும் இல்லை, இல்லாட்டி எந்த கிளாஸ்லேயும் அட்டென்ட் பண்ணல, உங்களுக்கு ஒன்றுமே தெரியல, ஸ்க்ரட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ண போகிறனாலும் இந்த மாதிரி ஒரு ப்ராம்ப்டிங் பேட்டர்ன் நீங்கள் க்ரியேட் பண்ணி ஒரு பர்சனல் அசிஸ்டண்ட்டே உருவாக்கிக்கணும். அதே நேரத்தில் இதுக்கு கொடுக்குற அந்த அவுட்புட் ஆன்சர்ஸ் இருக்குது தானே, அதை நீங்கள் எவ்வளோத்துக்கு அவ்வளோ இவாலுவேட் பண்ணுறீங்களோ இல்லை ஃபீட்பேக் கொடுக்குறீங்களோ அவ்வளோத்துக்கு அவ்வளவு இந்த பர்டிகுலர் சாட் செஷன் இல்லாட்டி உங்களோட அக்கௌண்ட்டில் அது உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுற விதம் போக போக இம்ப்ரூவைஸ் ஆகி எஃபிஷியன்ட் ஆகி கொண்டு போகும். அதை நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏஐயில் கண்டினியூவல் லேர்னிங் ப்ரொசஸ்ன்னு மாடல்ஸ்ன்னு சொல்லுவோம்.
ரைட். ஸோ இந்த ப்ராம்ப்ட் பேட்டர்ன்ஸ் உங்களுக்கு தேவைன்னா நான் ஒரு கூகுள் ஷீட் ஒன்று போட்டு அதில் ஆட் பண்ணி ஷேர் பண்ணி கொள்கிறேன். நீங்கள் இதையே காப்பி பேஸ்ட் பண்ணி உங்களோட பர்சனல் தேவைகளுக்காக யூஸ் பண்ணி கொள்ளலாம். இதே அவுட்புட்டை இப்போ நாங்கள் ChatGPT ப்ராடக்ட் இன்டர்னல்ஸை பற்றி பார்ப்போம். அதாவது கஸ்டம் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்குது. அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பர்சனல் ஸோ இது வந்து நான் பழைய ப்ரௌசரில் இருந்தது பழைய லேஅவுட் ChatGPTயில் செட்டிங்ஸ் இதுக்குள்ளெல்லாம் போய் இருக்கிறது. இப்போ புதுசாக க்ரோம் யூஸ் பண்ணுறாங்க இல்லாட்டி புது அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறாங்களுக்கு இந்த இடத்துலாம் செட்டிங்ஸ் வரும். இதில் உங்களோட சேட் ஹிஸ்ட்ரி செஷன்ஸ் இருக்கும், சேட் கான்வர்சேஷன்ஸ். ஸோ இதில் கஸ்டமைஸ் ஜிபிடின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் நீங்கள் என்ன மாதிரி உங்களை பற்றி அந்த முதலாவது ChatGPTக்கு உங்களை பற்றி தெரியப்படுத்தணும். நிறைய பேருக்கு இப்போ ChatGPT கொடுக்குற அந்த அவுட்புட் ரெஸ்பான்ஸ் கணக்க பந்தியாக இருந்தால் வாசிக்கிறதுக்கு மனம் வராது, இல்லாட்டி பஞ்சு இருக்காது. வாசிக்கிறதுக்கு பஞ்சியாக இருக்கும், இல்லாட்டி டெக்ஸ்ட் கண்டென்ட் அளவு கூட இல்லாமல் எனக்கு பாயிண்ட்ஸ் ஃபார்மில் வாசிக்கணும் போல இருக்கும். ஸோ அதுக்கு நீங்கள் சொல்லலாம், ஐ வாண்ட் மினிமல் ஷார்ட் அண்ட் கன்சைஸ் ரெஸ்பான்சஸ். மற்றது சாரி, இது ரெண்டாவது பாயிண்ட் இருக்கும். இது ChatGPT என்னென்னு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு உங்களை பற்றி சொல்கிறதுக்கு இதே பாயிண்ட்டை நீங்கள் முதலாவதுக்கு சொல்லுவீங்கன்னா, ஐ ஹாவ் difficulty in reading large paragraphs. இல்லாட்டி இன்னொன்று இப்போ தமிழை பற்றி ஒரு யூஸ் கேஸ் சொல்கிறேன்னு சொன்னோம். ஸோ ரெண்டாவது போடுவோம், ஐ have lack of English knowledge, so always provide the explanations as much explanations in Tamil. Response language is Tamil. In English and Tamil, enable for new chats கொடுத்துட்டு சேவ் பண்ணிட்டு I want you to answer முழு சுத்த தமிழ்லையும் கதைக்க பண்ணலாம், இல்லாட்டி நீங்கள் மெசேஜ் பண்ணிக்க அந்த தங்கிலீஷ்னு சொல்லுவோம் தானே, அதாவது தமிழ் வார்த்தைகளை ஆங்கில குறியீடுகள் யூஸ் பண்ணி டைப் பண்ணுறது, அதையும் இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கூடிய கேப்பபிலிட்டியில் இருக்குது. ஸோ இதெல்லாம் கூகுள் ட்ரான்ஸ்லேட்டில் உங்கள்கிட்ட கிடைக்காது. ஸோ ஐ வாண்ட் யூ டு ஆன்சர் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ஆன்சர்னு சொல்லாமல் ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லலாம். I will ask my questions in English. Plus English. ஃபன்னாக கொஞ்சம் செஞ்சு பார்ப்போம். இப்போ இமேஜின் வரணும், அதில் ரெண்டாவது மெசேஜில் கொடுப்போம், நமக்கு ஸ்ட்ரக்சர் பண்ணுவோம்.
ஓகே, எனக்கு வைரமுத்து அண்ட் ஏஆர் ரஹ்மான் காற்று சேர்ந்து ஒரு பாட்டு எழுதினார். எப்படி இருக்கும் என்று இமேஜின் பண்ணி அப்படி ஒரு சாங் கம்போஸ் பண்ணணும். அபவுட் த ஃபேவரட் டாபிக் என்ன கொடுக்கலாம்? physics பத்தி. ஸோ இது லைக் பேசிக் 3 வெர்ஷனில் தான் இருக்குது. இது பண்ணுற நம்ம மேட்டில் 4ல் கொடுத்தீங்கன்னா க்ரியேட்டிவான டாஸ்க்களுக்கு ChatGPT-4 உங்களுக்கு பெட்டர் ரெஸ்பான்ஸை ப்ரொவைட் பண்ணும். ஓகே, ஃபிசிக்ஸின் மொழி என்பது தங்கிலீஷில் டைப் பண்ணது. ஆன்சர்ஸ் பாட்டு சரணம் உங்களுக்கு இங்கிலீஷ்லேயும் வருது, தமிழ்லேயும் வருது. ஸோ க்ரியேட்டிவான விஷயம் லைக் உங்களுக்கு படிக்கிறதுக்கு கஷ்டமான விஷயங்கள் இல்லாட்டி ஈவன் கம்ப்ளெக்ஸான மேத்தமெட்டிக்கல் ஃபார்முலாஸ் செய்யவே இயலாத calculus hardest questions. ஓகே, பெசல் ப்ராப்ளம்னு சொல்லி மேத்ஸில் கால்குலஸ்ன்னு ஒரு துறையில் கஷ்டமான சொல்யூஷன் டாப்பில் இருக்குது. ஸோ இதை பேஸ் பண்ணி கவிதை அண்ட் parallel-ஆ இதை சால்வ் பண்ண சொல்லி ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ லிட்டரலி என்ன இன்புட் கொடுத்தாலும் அது உங்களுக்கு நீங்கள் ஸ்டார்ட்டில் செட் பண்ணின இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை அடிப்படையாக வச்சுக்கொண்டு அவுட்புட்ஸ் தந்து கொண்டு இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கேட்கலாம், இல்லாட்டி ஒவ்வொரு ஸ்டெப்பையும் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லி கேட்கலாம், இடையில குறுக்கு கேள்விகள் கேட்கலாம். இதோட செஷன் முடிஞ்சு உங்களுக்கு எதுவும் கொஷின்ஸ் இருந்தால் அன்மியூட் பண்ணிட்டு கேட்கலாம். சொல்லு ராபி. ஆமாண்ணா. ஸோ ஜஸ்ட் டவுட் உண்டு. இப்போ நீங்கள் வந்து ப்ரம் கொடுத்தீங்க ஒரு ஹெட்டிங் லேட்டஸ்ட்டாக வந்து சிஸ்டம் அண்ட் கொடுத்துட்டு இப்போ இந்த ப்ராசஸ் அங்கே கொடுத்தீங்க. அது என்ன மாதிரி ப்ரீ டிஃபைன்டாக இருக்குமா இல்லாட்டி நாங்களே எங்களுக்கு ஏற்ற மாதிரி GPT சொல்ல முடியுமா?
ரிக்குவயர்மெண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஃபர்ஸ்டான கொடுக்குற விஷயம் தான் இன்ட்ரடக்ஷன், எங்களுக்கு வாண்டடான விஷயம் அப்படி வந்து ஒரு அப்படி செட் ஆஃப் செக்ஷனாக பிரிச்சுட்டு கொடுத்தா இன்னும் இப்போ இது ஈஸியாக வரும். எஸ். ஸோ முதலாவது ஹெட்டிங் சிஸ்டம் ப்ராம்ப்ட்னு சொல்லி ChatGPT அவங்களோட பிளே கிரவுண்டில் டிஃபைன் பண்ணி வச்சுருக்காங்க. இதில் ஸ்டார்டிங்கில் காட்டிருக்காங்க சிஸ்டம் ப்ராம்ப்ட், யூசர், இதில் அசிஸ்டன்ட்னு இருக்குது. நீங்கள் சிஸ்டம் என்ன செய்யணும் அண்டதை எதிர்பார்க்குற விஷயத்த சிஸ்டம் ப்ராம்ப்ட் ஹெட்டிங் கொடுத்துட்டு போட்டிங்கன்னா அதுக்கு விளங்கும். இல்லையா அதுக்கு உங்களுக்கு நீங்கள் கொடுத்த பர்சனல் பேரையும் நீங்களாவே அதுக்கு நேமிங் கன்வென்ஷன்ஸ் வைக்கலாம். லெட்ஸ் ஆப்ஜெக்டிவ்ஸ் அந்த வைக்கலாம். இல்லாட்டி ஐ வாண்ட் டு அச்சீவ், இல்லாட்டி நான் இன்னத்தை அச்சீவ் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லி ஹெட்டிங் கொடுக்கலாம். பட் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சிஸ்டம் என்ன செய்யணும், என்ன கதைக்கணும், எக்ஸ்பிளைன் பண்ணணுன்றதை நீங்கள் முதலாவது பாயிண்டாக கொடுத்து போட்டு அதுக்கு பிறகு உங்களோட செட் ஆஃப் ரிக்குவயர்மெண்ட்ஸ் இல்லாட்டி நடுவில் எதுவும் ப்ரொசஸ் செய்யணும்னு சொல்லி விரும்பினீங்கன்னா அதை மென்ஷன் பண்ணிவிட்டு கடைசியில் நீங்கள் கொடுக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா எஃபிஷியண்ட்டாக இருக்கும். அப்படித்தான் ஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்காங்க ChatGPTக்கு. வேறு வேறு அப்ளிகேஷன்ஸுக்கு இப்போ அந்த ஆந்த்ரோபிக் ஏஐன்னு சொல்லி எல்லாம் இருக்குது தானே, அவங்க மார்க் டவுன்ஸ் யூஸ் பண்ணாமல் HTML சின்டெக்ஸ் யூஸ் பண்ணாங்க. ஸோ HTML ஓப்பன் க்ளோஸ் குறியீடுகளுக்கு நடுவில் நீங்கள் உங்களோட ஸ்பெசிஃபை பண்ண வேண்டிய விஷயங்கள் டெக்களுக்குள்ள கொடுத்து அந்த மாதிரி ஒரு சின்டெக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. ஆர்டர் தான் முக்கியம். இந்த செஷன் இதில் நான் சொன்ன அந்த மார்க் டவுன்ன்றது ChatGPTக்கு மட்டும் எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணும். அதாவது ப்ராம்ப்ட் சின்டெக்ஸ் பேட்டர்ன் அண்ட் அதை வச்சு பார்க்க நீங்கள் என்னத்தை அச்சீவ் பண்ண விரும்புகிறீங்களோ அது மேலேயும் நடுவில் ப்ரோசஸ், கடைசியில் இன்ஃபர்மேஷன். இதை வடிவாக டிஃபைன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த ஸ்டெப்புகள் ஈஸியாக போய் கொண்டிருக்கும். இதுக்கான அந்த ஸ்ட்ரக்சர், அந்த ரிசோர்ஸ் ChatGPT 4 அந்த சொல்லியிருக்காங்க. அது வந்து ChatGPT 3லயே பார்த்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குமா இல்லாட்டி எல்லா ChatGPT எல்லா மாடல்ஸுக்கும் அது அவைலபிள். அதாவது பழைய இப்போ அவுடேட் மாடல்ஸ் நான் சொல்லல, GPT 3.5 டர்போ, அந்த டர்போ மாடல் இன்ட்ரடியூஸ் ஆன அப்புறம் தான் ChatGPT அந்த ப்ராடக்ட் வந்தது. ஸோ அதான் நம்ம ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு போகிறாங்க. அதில் அவங்க மார்க் டவுன் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகே, இதுக்கான ரெஃபரன்ஸ் வந்து இப்போ இந்த ChatGPT இந்த 3லயே எடுக்கலாமா இல்லாட்டி இந்த 4க்கு வந்தால் தான் இப்படி நீங்கள் காட்டுற அந்த பிளே கிரவுண்ட் போய் பார்த்து கொள்ள முடியுமா? இருக்கு பிளே கிரவுண்டுன்றது உங்களுக்கு தனியாக சார்ஜ் பண்ணணும். அது வந்து இப்போ ChatGPT அக்கௌண்ட்டோட இதில் ஆக்டிவேட் ப்ளஸ்ன்னு சொல்லியிருக்கு தானே, இது மாதம் $20 நீங்கள் ChatGPT அந்த ப்ராடக்ட் அப்டேட் பண்ணுறதுக்கு. பிளே கிரவுண்ட் வந்து நீங்கள் பில்லிங் உங்களோட கிரெடிட் கார்டை கொடுத்து ChatGPT.comக்கு போகாமல் ஓப்பனே platform.openai.comக்கு போய் அதில் நீங்கள் உங்களோட என்ன ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு API கீஸ் வரும். அந்த API கீக்கு தான் உங்களுக்கு பில்லிங் போகும். இப்போ நீங்கள் என்ன சொல்கிறது, வேறு மாடல்ஸ் செய்கிறாக்கள், கஸ்டமர் அசிஸ்டண்ட்டுகள், கம்ப்ளீஷன்ஸ், மற்றது இருக்கிற மாடல்ஸை ஃபைன் டியூன் பண்ணுறது, மற்ற நீங்கள் கஸ்டமர் உங்களுக்குண்டே டேட்டா ஸ்டோரேஜை வச்சுக்கொள்வது, வேறு அப்ளிகேஷன்ஸோட ChatGPT இன்டிகிரேட் பண்ணுறது, அந்த மாதிரி ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான யூஸ் கேஸ் செய்கிற ஆக்களுக்கு API கீஸ் பர்ச்சேஸ் பண்ணி அந்த கீஸுக்கு நீங்கள் தனித்தனியாக பில் ஆகும். பட் அது உங்களுக்கு சார்ஜிங் மெக்கானிசம் வந்து ஒரு டோக்கன்ஸை பொறுத்து இருக்கும். ஒரு டோக்கன் இருந்தது எவ்வளோத்துக்கு சொல்லுகள் அவுட்புட் ஜென்ரேட் பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ப்ரைஸிங் வரும். இது ChatGPT ப்ளஸ் அக்கௌண்ட், அதாவது ஓப்பனே இல்லாமல் இந்த ப்ராடக்ட் சாட் அப்ளிகேஷனுக்கு நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கினீங்கன்னா மாதம் $20 எவ்வளோ ஆகும். பட் அது இந்த ChatGPT அந்த அப்ளிகேஷனுக்கு உள்ளுக்குள்ளே ரிவால்வ் ஆகும். அந்த ஃபங்க்ஷனாலிட்டியை நீங்கள் இதை விட்டு வெளியில் எடுக்கலாம், வேறு அப்ளிகேஷன்ஸ் பக்கம் போயிடலாம். நீங்கள் இதில் கஸ்டமாக GPT உங்களுக்குன்னே மாடல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணலாம். பட்
கூகுள் ஃபார்மில் ரெஸ்பான்சஸை பொறுத்து நான் தேவை இல்லைன்னு சொல்லி டிசைன் பண்ணேன். பட் விரும்புகிற ஆக்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் இருந்தால் போய் பாருங்க. அதில் எக்ஸ்ப்ளோர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் காட்டணும். அதுக்குள்ளே மெட்டாக்கள் க்ரியேட் பண்ண சாரி இதில் இல்லை, கம்யூனிட்டியால் க்ரியேட் பண்ண கஸ்டம், அதாவது நான் இப்போ ஏபிஐயில் காட்டி நான் ஃபைன் டியூனிங் மாடல்ஸ் மற்றது வேறு எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸோட க்ரியேட் பண்ணுறது, அப்படி ஒரு ப்ராடக்ட்டும் தங்களுக்கு ஏற்ற மாதிரியான கஸ்டம் ஜிபிடிஸை க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ ChatGPT காய்ச்சி நீங்கள் ஒரு ப்ரெசன்டேஷனை ஜென்ரேட் பண்ணலாம், யூனிவர்சிட்டி ஆக்களுக்கு தேவைப்படும். ஸோ இது பிளாட்ஃபார்ம் விட்டு வெளியில் போகும். பட் இதே ChatGPT சப்ஸ்கிரிப்ஷனை வாங்கி நீங்கள் கஸ்டம் ஜிபிடிஸ் யூஸ் பண்ணுறதால உங்களுக்கு $20 மேலே வராது. அந்த $20 காசை இவையெல்லாம் காட்டுவீங்க. கஸ்டம் ஜிபிடிஸ் உருவாக்கின இந்த கேன்வா, ஏஐபிடிஎஃப் இவங்க. ஸோ உங்களோட ப்ரோ சப்ஸ்கிரிப்ஷன் $20 தான். ஓகே, அர்ஜுனா நான் முடிப்போம் மெசேஜ்னா? யா, வேறு யாருக்கும் ஏதாவது டவுட்ஸ் எல்லாம் ஏதாவது கேள்விகள் வந்து கேட்கணுமா? chat வந்து இவளுக்கு டிசேபிள் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன். பட் நீங்கள் கூகுள் ஃபார்ம் போட்டு அதில் எதுவும் கேட்டு குரூப்பில் ரிப்ளை பண்ணணும். ஓகே, தேங்க்யூ ஜூட், இவ்வளோ நேரம் செஷனை செய்ததுக்கு. அண்ட் இவ்வளோ நேரம் செஷனில் ஜாயின் பண்ணியிருந்த எல்லாருக்குமே பெரிய நன்றி உண்டு. இது சம்மந்தமாக உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது கேள்வி இருக்குது அல்லது டவுட்ஸ் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எங்கள்கிட்ட வந்து கண்டாக்ட் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் ஜூட் சஜித்தை வந்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அது லிங்க்டின் உள்ள இல்லாட்டி ஏதோ ஒரு கனெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். மற்றது இதே மாதிரி லைக் பர்டிகுலராக ஏதாவது ஒரு டாப்பிக்கில் இல்லாட்டி இதிலேயே உங்களுக்கு விளங்கையில் இந்த செஷனை டெப்த்தாக இதை பற்றி ஒரு டெப்த்தாக செய்யணுமா, இல்லாட்டி இதுன்ற பேசிக் எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் விளங்கையில்னு சொல்லி அப்படி உங்களோட ஃபீட்பேக் எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் கட்டாயம் அடுத்த செஷனில் வந்து அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரிலேட்டடாக செஷனை வந்து பிளான் பண்ணலாம். அண்ட் உங்களோட ஃபீட்பேக்கில் சொல்லுங்கள். உங்களோட இந்த செஷனுக்கான வீடியோ வந்து நாங்கள் யூடியூப்பில் வந்து அப்லோட் பண்ணுவோம். குரூப்பில் வந்து தொடர்ந்து இருங்க. நாங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் வந்து டீச் மீடியா குரூப்பில் வந்து போட்டு கொண்டிருக்கோம். Thank you everyone for joining and staying for this long, and thank you Jude, and thank you for the team.